புருஷன் தான் எல்லாம்னு சொல்லுவாங்க. அந்த புருஷன் நானே ஒண்ணு நம்பும்போது மத்தவங்களை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறேன்? அப்ப நான் மத்தவங்க கண்ணுக்கு வாழ்க்கை போற விபச்சாரியா தான் இருக்கணும்பா. நான் ஏன் தான் போறதுன்னு தெரியல. இல்ல, நீ ஒரு தப்பும் செய்யல. நீ கடவுளா மதிக்கிற அந்த ஸ்ரீராமன் சீதைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது நெருப்பில நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தா. ஆனா நான் அப்படி இல்லை. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் கூடயே இருப்பேன். அண்ணா, அன்னைக்கு உன் கல்யாணத்தை பத்தி கேட்டப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கறதுக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு சர்ப்ரைஸ் மட்டும்தான் கொடுத்தேன். இன்னைக்குதான் ஷாக்கே கொடுத்திருக்க. உமா, இந்த வீட்லயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ மட்டும்தான் நம்புறேன். அதனாலதான் நான் கேக்குறேன், எதுவுமே தெரியாம நீ ஏன் ஏமாந்துட்டியா? இல்ல, எல்லாமே தெரிஞ்சு எங்களை ஏமாத்திட்டியா? சில நேரங்கள் இப்படிதான் உமா, மனுஷங்க பொய்க்கு கொடுக்கிற மரியாதைய உண்மைக்கு கொடுக்கறது இல்ல. நீயும் அவங்க கூட சேர்ந்துடாத. கங்கா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அதுதான் உண்மை. என்ன இங்கிலீஷ் துப்புறா? குடும்பமான வீதிக்கு வந்தா இப்படித்தான். ஆனா ரோசாவளவா இப்படி பப்ளிக்கா டிவிக்கு வர மாட்டான். நல்லா சொல்லுங்க. வாங்கண்ணே. டீ ஒண்ணு போடுறா. இல்ல. ஏன் டீ தூள் இல்லையா? இருக்கு. சர்க்கரை இல்லையா? இருக்கு. பால் இல்லையா? அதுவும் இருக்கு. அப்புறம் ஏன்டா டீ போட மாட்டேங்கிற? நான் மான ரோஷம் உள்ளவன். உங்க குடும்பத்துக்கே டீ தர்றதில்ல. பாத்தியா, நான் கடை வச்சு கொடுத்த என்ன சொல்றான்னு பாரு. வா போலாம். ஆமா, வித் யுவர் பர்மிஷன். யூ டு சம்திங். எஸ். இது எத்தனை? 2. இப்ப சொல்லு, இது எத்தனை? 1. அடிச்சது கண்ணு சரியாயிருச்சு. போங்க. டீ கடைக்காரன் நம்மள கேவலமா பேசுறான் பாரு. அட, டீ கடைக்காரனை விடுங்க மாமா. ஆ, இந்த அப்புசாமி குப்புசாமி இருக்காங்களே, யாரு இந்த கண்ணாத்த புண்ணாத்த பசங்க? அவங்களே தான் என்னங்கறானுங்க? வீடு வீடா கதவு தட்டி ஆ. நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா சொல்லியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. பம்பாய்க்காரி அழகாவே இருக்கிறான். அவனுங்களே வர்றானுங்க. நீ எப்படா பார்த்த? நான் டிவிலேயே பார்த்துட்டேன்ல. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி இவனுக்கு பேசுனானுங்க. ஆ. இனி இவனுங்களை பத்தி தூர பேசும் பாரு. நில்லுங்க நில்லுங்க. அண்ணன் தம்பி ஒரே சிகரெட்டை மாத்தி மாத்தி குடிக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குது. அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும்டா. எந்த தீய சக்தியும் எங்களை பிரிக்கவே முடியாதுங்க. ஆ, சின்ன வயசுல பாசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. எங்க வேலை செய்றீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல. என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்எஸ்சி. என்ன சம்பளம் வாங்குறீங்க? மாசம் 2000 ரூபாய். இவன் கூட பிறந்தவனா? தம்பி. நீங்க எங்க வேலை செய்றீங்க? தாசில்தார் ஆபீஸ்ல. என்ன படிச்சிருக்கிறீங்க? 10ஆம் கிளாஸ். என்ன சம்பளம் வாங்குறீங்க? மாசம் 3000. என்ன கொஞ்சம் பிடிச்சிட்டு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? இவன் கால கழுவியே அந்த தண்ணி அவன் குடிச்சா கூட இவன் சம்பளம் அவன் வாங்க முடியாது. நான் ஏன் இந்த மடையன் கால கழுவி தண்ணி குடிக்கணும்? அவன வேணா ஏன் கால கழுவி தண்ணி குடிச்சேன். டேய், உன்னை விட அதிகம் படிச்சவன்டா நானு. அதிகம் படிச்சிருந்தா என் காலை கழுக மாட்டேன். டேய், நான் ஏன்டா உன் கால கழுவுறேன்? கழுகுடா. என்ன டேய், வாயிரு நீ? மூஞ்சி முதல்ல பேத்து பிடிங்க பேத்து. பேசுறா பார்க்கலாம் நீ. டேய், ஆமா, இங்க டேய், சொல்லுங்க. டேய், இப்படி யாரை வந்து நீ நின்னு பத்தி ஒண்ணு பாத்துறேன். டேய், ஐயா, அம்மா, ஐயா, இல்ல தட்டை விடுடா. ஏய், பாத்து பொருளுது பாத்தியா? ஏய், குத்திங்க. கை கால்லாம் முடிச்சு போறேன்டா. சொத்தை பிடிச்சா சரி. என்னப்பா இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு கீழே விழுகுற? கத்தி வேண்டாம் பிரம்மா. வேணாம். சீக்கிரம் வாங்க. ஏங்க, இந்த பக்கம் இருந்தா வரீங்க. ஆமா. அங்க அண்ணன் தம்பி அப்புசாமி குப்புசாமி அடிச்சுக்கிறாங்களாமே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஊர் ஜனங்க எல்லாம் வந்தீங்களா? போங்க, இந்த பக்கம் தான் போங்க. நீங்க போய் அடிங்க. போங்க. போங்க. திசை திருப்பி விட்டோம்ல, இனி நம்ம வீட்டு நாயத்தை பேச மாட்டானுங்க. இவனுக்கு நாயத்தை தான் பேசுவானுங்க. நாங்க மூண்டிவில இருந்து வர்றோம். ஒரு பொண்ணு விபச்சாரின்னு தெரிஞ்சோம் மிஸ்டர் ஆனந்த் அவங்கள மனைவியா ஏத்துக்கிட்டதை விட செல்வாக்கான உங்க குடும்பம் மருமகளா ஏத்துக்கிட்டது ரியலி கிரேட். அத பத்தி ஒரு ப்ரோகிராம் பண்ணலாம்னு வந்தோம். போங்க, போய் அவகிட்டே கேளுங்க. அங்க எப்படி இருந்தா இங்க எப்படி இருக்காரு.
எல்லாம் விவரமா சொல்லுவா. ஓ இதான் அந்த பொண்ணா? வெரி லக்கி கேர்ள். மேடம் ஒரு ரிக்வெஸ்ட். அவங்கள அப்புறமா பேட்டி எடுத்துக்கிறோம். நீங்களா இப்படி வந்து நின்னீங்கன்னா ஷூட் பண்ணிக்குவோம். எவ்வளவு விபச்சாரியா இருந்ததுக்கு நாங்கெல்லாம் இழுச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கணுமா? இதை விட நான் விட்டு செத்து போயிடலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுங்க மேடம். கெட் லாஸ்ட். டென்ஷன் ஆகாதீங்க மேடம். இவங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க தான். இவங்க தான் மிஸ்ஸஸ் கங்கா ஆனந்த் இருக்காங்களே, அவங்க கிட்ட பேச போறாங்க. அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு விபச்சாரி குடும்ப பொண்ணா மாறினால ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி பேட்டி எடுக்க போறாங்க. நீங்க 2 பேரும் நல்ல குடும்பத்து பொண்ணுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு செய்யுங்களே, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் விபச்சாரியா இருந்துட்டு குடும்ப பொண்ணு விபச்சாரியா மாறதுனால ஏற்படுற மாற்றத்தை பத்தி நீங்க பேட்டி கொடுங்களே. மைண்ட் யூ வச்சா இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க செருப்ப கழட்டி அடிப்பேன். மேடம் மரியாதை பேசுங்க. மனுஷனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். ஒரு பொண்ணு நல்லா வாழணும் நினைச்சா விட மாட்டீங்களே, உங்களுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? Get out. I say get out. Out. இனிமே இந்த வீட்டுல இருந்தா எல்லாரையும் தேவடியான முத்திர குத்திடுவாங்க. அத்தை, இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனந்த், வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொன்னா கூட தாங்கிக்கலாம். ஆனா வாழும் போதே கெட்ட குடும்பம் பேர் வாங்க வச்சுட்டேடா. இந்த நிமிஷமே நீயும் பொண்டாட்டியும் விட்டு விட்டு வெளியே போயிடுங்க. நாங்களாவது நிம்மதியா இருக்கிறோம். முடியாதுமா, என்ன மன்னிச்சிருங்க. அதோ அந்த போட்டோல இருக்காரே அப்பா, நான் குழந்தையா இருக்கும்போது அவரை காட்டி இதுதான் உங்க அப்பா நீங்க சொன்ன போது நான் எந்த அளவுக்கு உங்களை நம்பினேனோ அதே அளவுக்கு நான் இன்னைக்கு கங்காவை நம்புறேன். இப்ப நான் அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டா நீங்க எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப சொல்றீங்களே அப்ப வெபிச்சாரின்னு. அது உண்மையாயிடும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். ஒருவேளை சொத்த மனசை வச்சு பேசுறாருன்னா இப்பவே அதை பிரிச்சு கொடுத்துருங்க. சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறதுக்கு நீ யாருடி? ஆனந்தும் கங்காவும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. என்ன சப்போர்ட் பலமா இருக்கு? கெட்டு போனவன் தெரிஞ்ச தம்பி தான் ஏமாந்துட்டார் நினைச்சா அண்ணனுக்கு சேர்த்து முந்தானிய வச்ச போல. நாக்கு இழுத்து வச்சாரு. அன்னைக்கு அந்த பொண்ணு ரத்தம் கொடுக்கலன்னா இன்னைக்கு நீ இப்படி பேசுறதுக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு அவன் ரத்தம் கொடுத்ததுக்காக நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த ரத்தம் என் உடம்புல ஓடுறதுக்காக நான் வெட்கப்படுறேன். அண்ணி, அம்மா! சீக்கிரம் விடுங்க, விடுங்க, விடுங்க. எப்ப ஆனந்த், இப்படி ஆளாளுக்கு பிரச்சனை வளர்த்துட்டு இருந்தா இதனுடைய முடிவுதான் என்ன? நானும் கங்கா வந்து வீட்டை விட்டு போறதா இல்ல. எங்களை யாரால பிரிக்க முடியாது. சாபத்தவர அதுதான் என் முடிவு. ஆனா நான் ஏன் முடிவை சொல்றேன். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஊர் அறிஞ்ச ஒரு விபச்சாரி இருக்கிற வீட்டுல இருக்கிறது எனக்கு தான் கேவலம். பிரியா, பிரகாஷ் பொறுப்படுங்க. நாங்க வர மாட்டோம், இங்கதான் இருப்போம். சரி, எப்போ உங்களுக்கு அம்மா வேணும்னு தோணுதோ அப்ப வந்து சேருங்க. நீ ஏண்டி நிக்கிற? வா. அண்ணி, அண்ணி போகாதீங்க அண்ணி. அண்ணி சொல்றது கேளுங்க. அண்ணி, அண்ணா, அண்ணிய கூப்பிடுங்க. அண்ணா, அண்ணா, அண்ணிய போக வேணாம் சொல்லுங்க அண்ணா. கங்கா, 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 கதவு திற கங்கா. கங்கா, அண்ணா, கங்கா, 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 சொல்றது கேளுங்க. வேண்டாம். கங்கா, வேண்டாம். மாமா, கங்கா, கங்கா, please, வேண்டாம். மாமா சொல்லுங்க மாமா. கங்கா, நான் சொல்றது கேளுங்க கங்கா. கங்கா, please. சாவ போறல்ல, போ. ஆனா நீ மட்டும் தனியா இல்ல, நானும் உன் கூட வரேன்.
படுத்துக்கடா. மதியானம் நானும் பிரியா ஒண்ணுமே சாப்பிடலப்பா. ரொம்ப பசிக்குதுப்பா. எங்களை யாரும் கவனிக்கலப்பா. ராத்திரியில பால் குடுக்கறதுக்கு கூட யாருமே இல்ல. இதோ அப்பா போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆ? பிரியா பிரியா பிரகாஷ் என்னங்க வேணா, நைட்ல பால் தான் குடிக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. இந்தாங்க குடிங்க. என்ன பாச்சு? சாரிப்பா, ரொம்ப சூடா இருந்ததுப்பா. இன்னைக்கு இத குடிங்க. குழந்தைக்கு ரொம்ப எரியும் இல்லைங்க. அது சூடு வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் என்னங்க பண்றது? சில நேரத்துல எனக்கு ஆத்திரம் வந்தா நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அர்ச்சனா. பாரு, நீயே உன்னை திருத்திக்கிட்டாதான் உண்டு. ஹலோ ஹலோ உமா, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். ஹலோ உமா தானே பேசுறது? எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? உமா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. லுக், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி உமா, நீ வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நாம 2 பேரும் காலம் பூரா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு. அப்படித்தானே? ப்ளீஸ். உங்க முகத்துல மட்டும் தான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க குரலை கூட நான் கேட்க விரும்பல. சார், யாரோ பத்திரிக்காரங்களா 4-5 பேர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா? நான் இப்ப யாரையும் பார்க்க விரும்பல. போ சொல்லு. யோ சார், வர சொல்லு. சார், ஐ எம் மாதவன், சாட்டையடி பத்திரிகையோட ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர். என்ன விஷயம்? டிவில அந்த நியூஸ் வரலனா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நீங்க ஒரு மௌன புரட்சியா பண்ணிருக்கீங்க. உங்க மனைவி விபச்சார விடுதியில எத்தனை நாள் சார் இருந்தாங்க? சார், நீங்க ஒரு விபச்சாரியை திருமணம் செஞ்சுக்கிட்டது அவுட் ஆஃப் சிம்பத்தி ஆர் அவுட் ஆஃப் ஹியூமனிட்டி? Out of love. First of all, I want to clear you something. She is not a prostitute. சார், நாங்க பத்திரிகைக்கு நியூஸ் போறதுக்காக வந்திருக்கோம், ஜோக் போறதுக்காக வரல. ஒரு விபச்சாரியை மணக்கிறதா உங்க வாழ்க்கை லட்சியம்னு நீங்க சொன்னீங்கன்னு போட்டுக்கலாமா? மிஸ்டர் மாதவன், இனிமே யாரையாவது பேட்டி எடுக்க போகும்போது ஜேர்னலிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போங்க. அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா பத்திரிகையில காலம் தள்ள முடியாது சார். சார், ஒரு கேள்வி சார். லுக், உங்களுக்கு கேட்கணுங்கிற கேள்வி எல்லாம் கேளுங்க, நான் மொத்தமா பதில் சொல்லிடுறேன். உங்க மனைவிய ரைடு பண்ண போகும்போது பாத்தீங்களா இல்ல கஸ்டமரா போகும்போது பாத்தீங்களா? சார், கொஞ்சம் பர்சனலா ஒரு கேள்வி, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நைட். ஆஃப் கோர்ஸ் உங்க வைஃப் தான் உங்களுக்கு டீச்சரா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? Shut up your bloody mouth, you rascal! ஆனந்த், யூனிஃபார்ம் போட்டுருக்கிற தைரியத்துல என்ன அடிச்சிட்டல நீ? ஏய், யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால ஒண்ணு அடிக்கிறதோட விட்டேன்டா, இல்லனா get lost. பிரச பத்தி உனக்கு தெரியாது. நாங்க நினைச்சா ஊசி காத்திலே ஒட்டகத்தை நோய்ச்சிடுவோம். Shut up you scoundrel! போலீஸ பத்தி உனக்கு தெரியாது. அந்த ஒட்டகத்தோட சேர்த்து உன்னை ஏத்தி விட்டுற வேண்டாம். ஏய், உன்னால பிடிக்க முடியாது. மாதவன் அடிச்சிட்டல நீ. பத்திரிகை உலகத்தை அடிச்சு பாரு. நாளைக்கு பேப்பர்ல பாரு. You will face the consequences. சார், ஒன்னும்